அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன். நான் உங்கள் சிவா. இது உங்கள் நண்டு பயில்கள் சேனலின் அறிவாளிகளின் அரங்கம். விடுகதைக்கான வெற்றியாளர்கள் யாருன்னு இந்த வீடியோல பாக்கலாம். இது ஒரு குழுக்கள் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ விடைகளை நம்ம சொல்லிடலாம். முதலாவது முத்து, இரண்டாவது வரட்டி, மூன்றாவது விமானம், நான்காவது முட்டை, ஐந்தாவது தேங்காய். இப்பொழுது நம்ம யாரெல்லாம் பதிவிட்டாங்க கருத்துரை பெட்டியில சரியான விடைகளை பதிவிட்ட அனைவரோட பெயரையும் நம்ம இப்போ வாசிக்க போறோம். இப்பொழுது நாம் குழுக்கள் வீடியோக்குள்ள போகலாம். குழுக்கள் காணொலிக்குள்ள நம்ம போகலாம். அதாவது நண்பர்களே, இப்போ சரியாக பதிவிறக்கம் செய்தவர்கள் யாருன்னா ஒரு 6 பேர் தான். இப்போ நான் இதை மடக்கிடுறேன். நீ உனக்கு பிடிச்ச நம்பரை சொல்லி நான் இதை மடக்கிறேன். உங்க முன்னாடிதான் மடக்கிறேன். இந்த இருக்கு. ஒருவேளை நான் சொன்ன எண்கள் ஒரு 3 எண்கள். ஆமா 3 எண்கள் சொல். 3 எண்கள் எனக்கு பிடித்த எண்கள்னா அது பிடித்த 5. 5. முதல் வெற்றியாளர்கள் 5வது எண் என்று சொல்லியிருக்கான். இப்ப 5வது முதல் வெற்றியாளர் யாருன்னு பார்க்கலாம். 5வது எண்ணில் யாரு இருக்காங்க பார்க்கலாம். நாங்களே இன்னும் பார்க்கல. 5வது யாருன்னா 5 தானே சொன்னாய். அதாவது நேர்களே, நண்பன் எண் 5 சொன்ன. எண் 5ல யாரு இருக்காங்கன்னா அனிதா சுரேஷ் திசைவிலை. இப்போ அடுத்த குழுக்கள் போயிடலாம். இப்போ அடுத்த குழுக்கள் நீங்க சொல்றீங்களா? சரி, நானே சொல்லிடுறேன். இப்போ என்ன சொல்லலாம்னா 3. என் 3 யார் இருக்காங்க அப்படின்னா அனிஷா கூடலூர். நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. 3வது அதிர்ஷ்டசாலி யாருன்னா அதுக்கு என்ன சொல்லிட்டா நீ சொல்லிட்டா. நீயே சொல்லிடு. நானே சொல்லிடவா? எண் 1. முதல் எண் அதுல இருக்கிறது நாகூர் திசைவேலை. அவர் தான் இது அதிர்ஷ்டசாலியா இருந்திருக்காரு. ஆமா, கண்டிப்பா. அதாவது பகுதி 31ல சரியாக விடை சொன்னவங்க பெயரை மட்டும் இப்ப வாசிக்க. நாகூர் திசையன் விலை, அனிஷா கூடலூர், அனிதா சுரேஷ் திசையன் விலை. சரி, இதோட 3 அதிர்ஷ்டசாலி பார்த்தாச்சு. இப்ப நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிடலாமா? அடுத்த பகுதி. ஓகே, இப்பொழுது நாம் அடுத்த பகுதிக்கு சென்று விடலாம். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவா. இது உங்கள் மணி. இப்போ பகுதி 31 முடிஞ்சு இப்போ பகுதி 32. இந்த விடுகதைக்கான வெற்றியாளர்கள் யாருன்னு பார்க்கலாம். பாத்துடலாம். மொத்தம் 37. இப்போ அதாவது 37 பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. கமெண்ட் இல்ல, கருத்துரை பெட்டியில் சரியான விடுகதைக்கான சரியான பதில சொல்லியிருக்கீங்க. சரியான விடைகளை நான் சொல்றேன். சரியான விடைகள் என்னன்னா, விடுகதை கிடையாது, படத்தை பார்த்து கண்டுபிடி. முதல் கேள்விக்கான பதில் என்னன்னா டிமாண்டி காலனி. 2வது ஊரான் வீட்டினை என் பொண்டாட்டி கை. 3வது வேட்டையாடு விளையாடு. 4வது ஏப்ரல் மாதத்தில் ஒரு அத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலா. அப்புறம் 5வது சேலையில் வீடு கட்டவா. நீங்க சரியான பதில் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களோட பெயர்கள் எல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கும். லிஸ்ட் இல்லை, அதாவது சொல்லு, வரிசையில் இருக்கும். அதாவது வரிசையில இருக்கும். இப்ப வாங்க நம்ம வெற்றியாளர்கள் யாருன்னு பார்க்கலாம். அதாவது அட்மின் எல்லாமே ரெடியா தான் வச்சிருக்காங்க. தம்பி வாருங்கள். ஜெரோ கேமரா போடு. இப்ப இதுல குலுக்கிக்கலாம். சரி குடுக்குனது போதும். 1 மட்டும் கரெக்டா எடு. நல்ல யோசிச்சு எடுத்துக்க. இது கண்டிப்பா தானா? எடுத்தவனே கெடுத்து. கண்டிப்பா தானா? மாத்தி எடுக்கலையா? கண்டிப்பா தானா? இல்ல என்ன அங்க கேமரால கட்டு, ஒளிப்பதிவுல கட்டு. தலையில இருக்கு. தலையில இருக்கு 29. தம்பி இதுல என்ன எண்கள் போட்டிருக்கு? ஜே பட்டுராஜ் கே புதூர். முதல் அதிர்ஷ்டசாலி யாருன்னா ஜெய் பட்டுராஜ் கே புதூர். அவங்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் கமெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நீங்க இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. சரி, இப்ப வாங்க நம்ம 2வது அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்க்கலாம். 2வது அதிர்ஷ்டசாலி எடுத்துறியா? மண்டல அடிச்சுட்டு மண்டல ஒரு அடி. அங்க கேட்டு எண் 8. எண் 8 யார் என்று பார்க்கலாம். எண் 8 கார்த்திகாநாதன் சென்னை. எண் 8 கார்த்திகாநாதன் சென்னை. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் கமெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு தாங்க. ஏன்னா நீங்க இல்லாம நாங்க இல்ல. இப்ப வாங்க நம்ம 3வது அதிர்ஷ்டசாலி யாருன்னு பாத்துடலாம். 3வது அதிர்ஷ்டசாலிக்கு எடுத்துறியா? நீ இருக்கே அப்ப இருக்கட்டுமா? அதுல உள்ளே வை. இப்ப வாங்க நம்ம 3வது அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்க்கலாம். 3வது அதிர்ஷ்டசாலி யாருன்னா குழுக்கு எடுத்துட்டு போட்டது அனிதா சுரேஷ்.
எத்தனை எத்தனை போட்டிருக்கு? எத்தனையா? ஆ. 1 ம். 18. நாகராஜன் திசைநிலை. அதிர்ஷ்டசாலி நாகராஜன் திசைநிலை. அவங்களுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம பகுதி 33க்கு போயிடலாம். ஏன்னா நிறைய பாட்டு எடுக்க வேண்டியது இருக்கு. இப்போ வாங்க நம்ம இப்போ வந்து அதிர்ஷ்டசாலி பெயர் மட்டும் வாசிக்கிறேன். கார்த்திகநாதன் சென்னை, நாகராஜன் திசைநிலை, ஜெய் பட்டுராஜ், கே புதூர். இவங்க 3 பேரும் தான் 3 வெற்றியாளர்கள். நீங்க கொடுக்குற சப்போர்ட்டுக்கு கொடுக்குற ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம பகுதி 33க்கு பேர்லாம் என்ன நிறைய எடுக்க வேண்டியது இருக்கு. வணக்கம் மக்களே, இது பகுதி 33 குழுக்கள் காணொலி. நான் உங்கள் மணிகண்டன். நான் உங்கள் சிவா. வரவேற்கிறோம். இப்போ வந்து அண்ணே குலுக்கி முதல் அதிர்ஷ்டசாலி, 2வது அதிர்ஷ்டசாலி, 3வது நீங்களே எடுத்துருங்க. எல்லாருக்கும் பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நிகழ்ச்சியில கலந்துட்டவங்களுக்கு நம்ம கொடுக்குற அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எடுக்கணும்ல. கண்டிப்பா. இப்ப எல்லாருக்கும் பரிசு கொடுத்துருமா? கொடுத்துருவோம். ஆனா சரியாக பதில் சொல்லி எடுத்துட்டீங்களா? பேசுறதுக்குள்ள எடுத்துட்டாங்க. 22 பேரு வித்தியாசமா இருக்கு. ஓபிட்டோ திசையில. ஓபிட்டோனா என்ன? ஓபிட்டோ அங்க யாரும் கிறிஸ்து வராங்களா? சரி, நம்ம ஓபிட்டோ திசைநிலை. இப்போ வாங்க நம்ம 2வது அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்க்கலாம். இப்போ குளிக்கிறவா? சரி, 2வது அதிர்ஷ்டசாலி யாருன்னு. ஆனா ஒரு நிமிஷம், அதாவது நம்ம லக்கி சேனல் அப்படின்னு வருது. நம்மளோட நேயர் ஒருத்தர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ரூல்ஸ ஃபாலோ பண்ணுங்க, அதாவது விதியை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்டிட்டு தான் எடுக்கணும். கண்ணை கட்ட துணிய வேண்டாம், கண்ணை மூடியும். நீங்க நம்ம எப்பவும் பண்ற போல கண்ணை மூடிக்கொண்டு தொடரலாம். அங்க அங்க அந்த பக்கம், இந்த பக்கம், அந்த பக்கம், இந்த பக்கம். அது கரெக்ட் தான். எந்த எண்? அன்னை தலைகீழாக இருக்கு. எண் 1. அன்னை எப்பவுமே ஃபர்ஸ்ட் வெற்றியாளர் தான். ஃபர்ஸ்ட் முதல் வெற்றியாளர் எப்பவுமே நம்பர் 1. அதான் 1ஆம் நம்பர் எடுத்திருக்காங்க. எப்பவுமே முதல் எண்ணுக்கான நபர் ஸ்டீபன் மதுரை. கமெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ 2வது அதிர்ஷ்டசாலி யாருன்னு பாத்துறலாம். இப்போ வந்து நம்ம வந்து 3வது இங்க இருந்து சிவாவை காணும். எங்க போனாரு? இல்ல ரொம்ப நடிக்கும். நீ சிவாவுக்கு 2.0வா? சரி, வணக்கம் சொல்லு. நேரில் ஒரு சின்ன அர்ஜென்டா வெளியே போயிட்டான். அதனால அவனுக்கு பதிலாக நம்ம மண்ணின் மைந்தன் தம்பி பேர் என்ன? ஜெரோ அவர்களை நாங்க இங்க உட்கார வச்சிருக்கோம். இப்போ வந்து 3வது அதிர்ஷ்டசாலி யாருன்னு பாத்துடலாம். சரியா? இப்ப நீ குளுக்குற, உங்க அப்பா எடுக்காங்க. இப்படி அல்ல. இப்ப வந்து 3வது அதிர்ஷ்டசாலி யாருன்னு பாத்துடலாம். இப்போ வந்து நம்ம போன மைக்கையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. மைக்கை மாத்தி வேண்டிய வச்சிருக்கேன் அவசியமாயிட்டு. தம்பி எடுக்கலாமா? குளுக்கு. சரி அண்ணே எடுங்க. நேரா இருக்கு. அப்படியே 19 ஃபைல காணும். சாரி, லிஸ்ட காணும், வரிசைகளை காணும். இப்ப வந்து 19 யாருன்னு பாத்தீங்கன்னா ராசோன் பிரகாசபுரம். அவங்களுக்கு மிக்க நன்றி. சாரி, சாரோன், அதாவது சாரோன் பிரகாசபுரம். அவங்களுக்கு கமெண்ட் பண்ணது மிக்க நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதை மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. என்ன இதோட நம்ம குழுக்கள் வீடியோ முடிஞ்சு 33ல குழுக்கள் வீடியோ முடிஞ்சு இன்னைக்கான வீடியோ இன்னொரு ஆனந்தம். சரிண்ணே, இதோட நம்ம 33 பகுதி 33ஓட வீடியோ முடிஞ்சு இப்போ வந்து அதிர்ஷ்டசாலி பேர் மட்டும் வாசிச்சிடலாம். அதிர்ஷ்டசாலி பேர் யாருலாம்னா பகுதி 34 அந்த குழுக்கள் வீடியோக்குள்ள போகலாம். அதிர்ஷ்டசாலி யாரு, விடுகதைக்கான வெற்றியாளர்கள் யாருன்னு பார்க்கலாம். குழுக்கள் முறை அதுக்கான சரியான விடைகளை நான் சொல்றேன். தேங்காய், தண்டவாளம், பலாப்பழம். அதாவது முதல் விடுகதைக்கான பதில் வந்து தேங்காய், 2வது விடுகதைக்கான பதில் வந்து தண்டவாளம், 3வது விடுகதைக்கான பதில் வந்து பலாப்பழம், 4வது விடுகதைக்கான பதில் வந்து கனவு, 5வது விடுகதைக்கான பதில் வந்து சுண்ணாம்பு. இப்ப வந்து அதிர்ஷ்டசாலி யாருன்னு பாத்துடலாம். நம்ம கதையாசிரியர் தான் இதுவும் எடுக்க போறாரு. நீ எடுக்க போற? சரி, எடுத்து அதேதான் எடுக்கும். முதல் அதிர்ஷ்டசாலி 23. 23 என்னது? 33. 23 வந்து ஜெனிஃபர் திசையன்விலை. கமெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி மற்றும் வாழ்த்துக்கள்.
10 அப்படியே கொஞ்சம் தலையில இருக்காட்டுங்க. 10 யாருன்னா லிவிசா பிரகாசபுரம். கமெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். 10வது பாத்ரூம் இருக்கா? 5 அண்ணா 5 எடுத்திருக்காங்க. 5வது யாருன்னா 5வது வந்து பெட்சன் சென்னை. கமெண்ட் பண்ணதுக்கு நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. 3வது அதிர்ஷ்டசாலி யாருன்னு பாத்துடலாம். 3வது அதிர்ஷ்டசாலி இப்ப நான் எடுக்க போறேன். நான் எடுக்க சரி. இல்ல இது வேண்டாம், இது எடு. 3வது அதிர்ஷ்டசாலி யாருன்னா நம்பர் 7. 7 இதுலயா 7வது யாரு இருந்திருக்காங்கன்னா இமானுவேல் ராஜா ராமேஸ்வரம். கமெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். அதாவது இப்ப பகுதி 34ஓட அதிர்ஷ்டசாலிகள் பேரை மட்டும் வாசிக்கிறேன். 3 அதிர்ஷ்டசாலி பேரையும். பெட்சன் சென்னை, இமானுவேல் ராஜா ராமேஸ்வரம், லிவிக்ஸா பிரகாசபுரம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு 34க்கான வீடியோ முடியுது. இப்போ வந்து நம்ம பகுதி 35க்கு போகலாம். இப்போ வந்து நம்ம அதிர்ஷ்டசாலி யாருன்னு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து பார்க்கலாம். இப்போ பகுதி 35க்கான விடுகதைகளுக்கான சரியான விடையை நம்ம இப்போ சொல்லிடலாம். சரியா? முதல் இதுக்கு வந்து அகப்பை, சரி. 2வது இதுக்கு வந்து பல், 3வது இதுக்கு வந்து பூட்டு சாவி, 4வது கொழுக்கட்டை, 5வது வந்து கொசு. வாங்க இப்ப நம்ம குழுக்களுக்குள்ள போலாம். அதிர்ஷ்டசாலி யாருன்னு பாக்கலாம். கண்ணை மூடிருக்கீங்களா திறந்திருக்கீங்களா? மிகப்பெரிய ஒரு டெஸ்ட் தான். நீங்களே பாக்குறீங்களா? 8 அப்படித்தானே? 8க்கான அதிர்ஷ்டசாலி யாருன்னு பாத்திரலாமா? 8 லெனின் திசைநிலை. அதிர்ஷ்டசாலி லெனின் திசைநிலை. எடுத்தாச்சு. நீங்களே திறந்துருந்தீங்களா? 2வது அதிர்ஷ்டசாலி எண் 5. தலைகீழா இருக்கு. எண் 5க்கான அதிர்ஷ்டசாலி ஜெனிபர் திசைநிலை. இப்போ 3வது அதிர்ஷ்டசாலி, 3வது குழுக்கள் பேரலாமா? எண் 6. 3வது அதிர்ஷ்டசாலி யாரு? மேரியம்மா சென்னை. 3வது அதிர்ஷ்டசாலி எண் 6 மேரியம்மா சென்னை. இப்போது பகுதி 35க்கான 3 அதிர்ஷ்டசாலிகளின் பேரை இப்போ நம்ம வாசிச்சிடலாமா? முதலாவது வந்து லெனின் திசைநிலை, 2வது வந்து ஜெனிபர் திசைநிலை, ஜெனிபர் திசைநிலை, அடுத்தாவது மேரியம்மா சென்னை. இந்த 3 அதிர்ஷ்டசாலிகளுக்கும் மிக்க நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இல்லாம நாங்க இல்ல. இதோட வந்து பகுதி 35 முடிவடைகிறது. இப்போ பகுதி 36க்கு போயிடலாமா? போயிடலாம். இப்ப பகுதி 36க்கு போயிடலாம்.